பாவம் வந்த பிறகு உலகத்தில் ரொம்ப காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு. ஒரு வேலையை சும்மா நீங்கள் செய்ய செய்ய நல்லா அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க, கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கையில் கத்தி இன்னொரு கையில் வேலைங்கிற மாதிரி தான் செய்யணும். ரெடியாக இருக்கணும், எல்லா பிரச்சனைகளும் சந்திக்க ரெடியாக இருக்கணும். பயந்து ஓடுற ஆளுக்கு இங்கே இடமே கிடையாது. பயந்து ஓடுற ஆளுக்கு வெற்றி வர முடியாது. கர்த்தரை நம்பி இருக்கிற ஆளுக்கு தான் வெற்றி வர முடியும். ஜெபிக்கிற ஆளுக்கு தான் வெற்றி வர முடியும். கர்த்தர் பேரில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு தான் வெற்றி வர முடியும். பிரச்சனை இருக்க தான் செய்யும், போராட்டம் இருக்க தான் செய்யும், பையர்கள் இருக்க தான் செய்வார்கள், கெடுக்கிறவர்கள் இருக்க தான் செய்வார்கள், அவர்கள் சதி திட்டம் தீட்டுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த கதை அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பாருங்கள், பின்னால் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள். இவன் எக்காலத்தை வச்சுட்டு நிற்கிறான் பாருங்க. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கடவுளே நமக்காக யுத்தம் பண்ணுவார்ன்றார். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்கள் பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கான். அக்காலத்தில் நான் ஜனங்களை பார்த்து, இராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவுள் என்று சொல்லி நைட்டு முழுக்க அங்கேயே தங்குங்கன்றான். நானாகிலும் என் சகோதரராகலும் என் வேலைக்காரராகலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாது இருந்தோம். துணியை கூட மாற்றலையாம் பாருங்க, துணியை கூட மாற்றலை. அவ்வளவு கவனம், அவ்வளவு உறுதி, வேலையில் செஞ்சு முடிச்சே தீர்றது. கடவுள் என்னை அழைச்சிட்டாரு, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, எனக்கு வேண்டியெல்லாம் தந்திருக்கிறாரு. ராஜாவுடைய மனசையை மாற்றி ராஜாவுக்குள்ளே எனக்கு பர்மிஷன் கொடுத்து அனுப்பி எனக்கு பாதுகாப்பு கொடுத்து வேலைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இது நிறைவேறுமா நிறைவேறாதா? நல்லா கவனிங்க, நிறைவேறுமா நிறைவேறாதா? கண்டிப்பாக நிறைவேறும். இதெல்லாம் அணுவாய் நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன். நான் எத்தனையோ முறை நினச்சிருக்கிறேன் இது வேணவே வேணான்னு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. ஆனால் எப்போவுமே நான் பின்னோக்கி பார்க்குறேன், கர்த்தர் எங்கெல்லாம் நடத்தியிருக்கிறாரு, எப்படியெல்லாம் ஆச்சரியமாக செஞ்சுருக்கிறாரு, எப்படியெல்லாம் வாசலில் திறந்துருக்கிறார். அதெல்லாம் செஞ்சவர் இனிமேல் எல்லாத்தையும் வாய்க்க செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த விசுவாசத்தில் தான் போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது வெற்றி மேலே வெற்றி உண்டாகிறது. போராட்டம் இல்லாத நாளே கிடையாது பாருங்கள், பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்தோன்னா எல்லா பிரச்சனையும் நின்று போய்டும். கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்தோடனே கர்த்தர் உங்கள் பட்சத்தை